இந்த கம்பீர குரலை இனி எப்பொழுது கேட்போம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆதங்கம் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலுமே இருக்குது. இயக்குனர் இமயத்துடைய மறைவால் தமிழகம் சோகத்தில் மூழ்கி இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருடைய சொந்த மண்ணில் அவருடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்பட இருக்குது. சென்னையில் அஞ்சலி செலுத்தின பல பேர் தற்பொழுது தேனியிலையும் அஞ்சலி செலுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நிலையில் இயக்குனர் மாரி செல்வராஜ் தன்னுடைய இறுதி மரியாதையையும் அஞ்சலியும் செலுத்தி வரக்கூடிய காட்சிகள் இவை. திரை பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் சென்னையிலேயே நேற்றைய தினம் அவங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்தினாங்க. இருந்தாலும் அதில் பலர் இன்றும் தங்களுடைய குருவுக்கு, தங்களுடைய பாசமிகு தலைவனுக்கு, கலைஞனுக்கு அவங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்துறதுக்காக தேனி வரைக்கும் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை பற்றி சொல்லும்போது நடிகர் பார்த்திபன் கூட சொல்லியிருந்தார், எந்த இடத்துக்கு எங்களுடைய தலைவனை தேடி நாங்கள் போகிறதுன்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தூரமாவது அவரோட பயணிக்கலாமேன்னு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இதுதான் சென்னையிலேயும் அஞ்சலி செலுத்தி அங்கேயும் பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று முழுவதும் இலாங்கரை இல்லத்தில் இருந்தாருங்கிறத பார்க்குறோம். இன்றும் தேனியில் இருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். இது போன்று எல்லாத்தையும் தாண்டிய ஒரு பிணைப்பு இயக்குனர் இமயத்தோடு இவங்க எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த காட்சிகள் எல்லாமே பிரதிபலிக்குது. தொடர்ந்து தங்களுடைய மண்ணின் மைந்தனுக்கு ஒரு இறுதி மரியாதையை செலுத்துறதுக்காக, கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்காக அந்த பகுதி மக்கள் வந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.